வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ரவையை வச்சு சிம்பிளான முறையில் சுவையான கேக் பண்ணியிருக்கோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு அவன் எதுவும் யூஸ் பண்ணலை, வீட்டில் உள்ள இட்லி பாத்திரத்தை வச்சே நம்ம பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1 கப் வறுக்காத ரவை, நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் ரவை அளந்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற இன்க்ரீடியன்ஸும் அளந்துக்கோங்க. இது கூட 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர், 3/4 கப் காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாதியை மட்டும் சேர்த்துட்டு இந்த ரவை, தயிர், பால் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் மைதா, 1/3 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். 3/4 கப் பால் எடுத்தோம். ரவை தயிரோட மிக்ஸ் பண்ணும்போது பாதி பால் சேர்த்துட்டோம். இப்போ மீதி உள்ள எல்லா பாலையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு தடவை மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் frutti சேர்க்குறேன். மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கேக் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கேக்கை பேக் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் டேபிள் சால்ட் போட்டிருக்கேன். இந்த டேபிள் சால்ட்டை நம்ம அடுத்து கேக் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எடுத்தோம்னா கேக் அந்த நல்லெண்ணெய் கடலெண்ணெய் வாசனை வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா தான் உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். இட்லி தட்டில் மாவை ஊற்றினதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஃப்ரூட்டியை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 தட்டில் விட்டு வச்சோம். ஒவ்வொரு தட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது பேக் ஆகி வர்றதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ திறந்து பார்க்கலாம். கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கேக் ரெடி ஆகி வர்றதுக்கு எனக்கு 13 நிமிஷம் ஆச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு இந்த ஓரங்களை இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டோம்னா நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். சூப்பராக டேஸ்ட்டாக சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதே மாதிரி மற்றதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். எல்லா கேக்கும் ரெடி பண்ணியாச்சு. நம்மளுக்கு சாஃப்டாக பர்ஃபெக்டாக கேக் கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.